வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்தா ப்ரொக்கோலி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். ஸோ வீடியோவாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி, ஒரு அரை தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கேரட், ஒரு கேரட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 300 கிராம்ஸ் ப்ரொக்கோலி எடுத்துக்கோங்க, அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸான பாஸ்தா நான் எடுத்திருக்கேன். இப்போ சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இல்லை 1 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கப் பாஸ்தாவை அதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. உப்பு உங்களுக்கு பாஸ்தாவில் பிடிக்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்தா இந்த மாதிரி நல்லா வெந்துடும். இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அது மேலே பச்சை தண்ணியை ஊற்ற போகிறோம். ஸோ நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றுறதுனால பாஸ்தா இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை வந்து அதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட் சேர்த்துக்க போகிறேன். அதுக்கப்புறமா ப்ரொக்கோலியை சேர்த்துக்க போகிறேன். ஸோ உங்கள்கிட்ட முகோஸ் இருக்குது, கேப்சிகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் வந்து கேப்சிகம் ப்ரொக்கோலியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க மசாலாத்தூள் எல்லாமே அதில் சேர்த்து அந்த காயில் இருக்கிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த காய் வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா கிளறி விட்டு மூடி வைங்க. இப்போ காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பாஸ்தாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். பாஸ்தா சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. ஸோ நீங்கள் வேக வச்ச பாஸ்தாவில் வந்து பச்சை தண்ணி நிறையா சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். உங்களுக்கு ஃபைனலாக அது மாதிரி லாஸ்ட்டாக கிளறும் போது உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். ஸோ உங்கள் கிளறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பாஸ்தா ப்ரொக்கோலி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.